ஹே அன்னியா கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மாஃபியா ஃபாலன் ஃபார் அ இன்னசென்ட் பிளைண்ட் கேர்ள். ஸோ நான் ஜேகேக்கு போட்டே ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அங்கேயே போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஓகே நம்ம ஜேகேக்கும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பிளைண்ட் கேர்ள் மாஃபியா அந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் நம்மளோட வேவில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டா. அண்டு இதை நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்க சரியா? ஸோ உங்களுக்கு தேவை எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா, நான் வந்து லிங்க்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன்ல. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து சம்டைம் நான் ஸ்டோரி போடுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லுவேன் சார். பர்சனலாக வந்து என்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி ஒன் ஷாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஓகேவாக இருந்தால் போடுவேன். டெலகிராம் குரூப்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதிலேயே நிறைய பேர் வந்து சேட் பண்ணுவாங்க, என் கூட ஜாலியாக பேசுவாங்க. ஸோ அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்குது. ஸோ டெலகிராம் சேனலில் வந்து எப்படின்னா, ஸோ அந்த ஹைட் சீன்ஸ்லாம் போடுவேன். அப்படி இருக்குது ஓகேவாடா. அண்ட் வந்து வாட்ஸ்அப் சேனல் நான் முன்னாடி ஓப்பன் பண்ணேன். ஸோ நான் வந்து போல் வைக்கணும், சில விஷயம் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் போயிட்டு கொடுப்பேன். ஸோ எல்லாத்துலேயுமே நான் மோஸ்ட்லி அப்டேட்டில் இருப்பேன்டா. அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு என்கிட்ட வந்து பேசிக்கலாம் ஓகேவாடா. அண்டு வந்து இது வந்து ஒரு ஏஜ் கேப் ஒரு ஒன் ஷாட் தான்டா. ஸோ ரொம்ப ரொம்ப நாளாக எனக்கு ஆசை சங்குக்கு ஒரு ஏஜ் கேப்பில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த வேலையே போட்டுடலாம் ஓகேவாடா. அண்ட் வந்து இது கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ ஹெட்செட் வாங்க ஓகேவாடா. எந்த ஒரு இன்ட்ரோமே வேண்டாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். டேய் என்னடா பண்ணுறீங்க? உம்மால இன்னும் அந்த நாயை பிடிக்கவே இல்லையா? நான் தான் எத்தனை டைம் சொல்லிட்டு இருக்கேன். சும்மா சும்மா குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான். நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்கான். அவனை உயிரிழவே விடக்கூடாது. என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். ஆனால் கடைசியில் அவன் பொண்டாட்டியும் பிள்ளையும் செத்து போனேன்னு எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு முன்னாடி. ஆனால் இப்போ பாரு, சும்மா ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எப்படி தான் அடித்தாலும் நொட்டிகிட்டே இருக்கான். இலபாஸ் நாங்கள் வந்து நொட்டுங்க புரியுதா? எப்படியாச்சும் அவன் மாட்டிடுறான்னு பார்த்தா மாட்டவே மாட்டேங்கிறான். எந்த பிஸ்னஸுக்குள்ளே எந்த டீல் பண்ணாலும் வந்து நொட்டுறான். என்னால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் என்ன, அவனை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும். இதுக்கப்புறம் அவனை விடவே கூடாது. எனக்கு இன்றைக்கே வேணும். சீக்கிரம் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு ஜங்குக் தான் செம்ம கோவமாக கத்திட்டு இருக்கான். ஸோ இந்த சைட் ஜிமின் வந்துட்டு, என்னடா சும்மா காலையிலே கயாமுயன்னு கத்திட்டு இருக்க? டேய் அதான்டா அந்த மின் போலீஸ் ஆஃபீஸர் சும்மா நொட்டிகிட்டே இருக்கான். என்னால் முடியல. டேய் இன்னுமா அவனை பிடிக்கல? என்ன பண்ணுறது? அவன் பொசிஷனு மேலே போயிட்டே இருக்குது. ஸ்டார்டிங்கில் நார்மலாக இருந்தான், இப்போது ஹையர் போஸ்டிங்கில் உட்காந்துருக்கான். என்னை பிடிக்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்கான்டா. நாட்டில் அவன் என்னவோ பண்ணிட்டு இருக்கான், என்ன வந்து நொட்டிகிட்டு இருக்கான். கொஞ்ச நாளாக இல்லை ஆளை காணும்னு பார்த்தா அகைன் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அவனை அப்படியோ போட்டு தள்ளணும்டா. அவன்லாம் உயிரோட இருக்கவே கூடாது. சரி மச்சான் பார்த்து. ஆமாம் எனக்கு ஒரு பீஸு வந்துச்சே, நீ ட்ரை பண்ணியா? என்னடா புரியல? அதான் மச்சான் நம்ம எப்போவும் டேஸ்ட் பண்ணுவோமே அந்த பீஸு. அப்படியா? சரிடா எனக்கு வேணும் தான். நானே டென்ஷனில் இருக்கேன். காலையிலே ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. நியூஸை பார்த்தேனா, என்னை பிடிக்கிறதே ஒரு வேலையாக வச்சுட்டுருக்கான். நியூஸ்லாம் நான் தான் இது தலைவா. பாரு நீ எல்லாம் ஹைலைட். இந்த நியூஸில் நீ தான்டா தலைப்பு செய்தியே. உன்னை பிடிக்கணும், மாஃபியா ஜேகேயை பிடிக்கணும், அவன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான். ஸோ எல்லாருமே ஒன்றை தான். ஆனால் உன்னை யாருக்குமே தெரியாது. உன் முகத்தை கூட யாரும் பார்த்ததும் கூட கிடையாது. பரவாயில்லடா மஜா பண்ணுற அப்படின்ட்டு ஜிமின்னு சொல்கிறான். டேய் அவள் இப்போ எங்கே இருக்கா? அதான்டா அவன் எப்போவும் இருப்போம்ல அந்த ரூமில் தான். எனக்கு நான் வெளியில் போகணும். குடோனில் சரக்குலாம் வந்திருக்கு. நான் கிளம்புறேன். ஓகேடா நானும் போகிறேன் அப்படின்ட்டு ஜவுக்கு என்ன பண்ணுறான், நான் இருந்து அப்படியே ஸ்டெப்பில் ஏறி போகிறான். ஸோ உள்ளே போனால் ஒரு பொண்ணு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருக்கு. ஏய் 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 என்ன பயப்படுற? சரி இது என்ன புதுசா? அது வந்து
தெரியும் நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேன்னு. ஆனால் உன்னை பிடிச்சாங்களாமே. நான் நான் பப்பில் தெரியும்டி, உங்களுக்குலாம் பப்பில் என்ன வேலை. ஆனால் எனக்கு இந்த மாதிரி இடம் பயமாக இருக்குது. அப்படி தான் இருக்கும். அங்கங்கே லைட்டு வேறு டிம்மாக இருக்குல்ல, எனக்கு இந்த வைப்பு பிடிக்கும். சரி வா, என்ன பண்ணுறது, எனக்கு வேணும். அது பயம், என்னை விட்டுறீங்கல்ல. விடத்தான் வந்திருக்கேன். அப்படியே உள்ளே விட்டுறேன்டி, செம்மையாக பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஜங்குக்கு அந்த பொண்ணு கூட இருக்கான். பட் அவனுக்கு அப்படி ஹாப்பியாக இருக்குது. அது உன் கூட நல்லா இருக்கேன், பரவாயில்ல. ஆனால் நான் மட்டும் பண்ணால் போதாதே, என் மச்சானும் வருவான், அவனையும் கொஞ்சம் பார்த்துக்கண்ண. ஏன் இப்படி ஹார்டாக இருக்குது? அப்படி தான் இருக்கும், அப்படி தான் அப்படின்ட்டு ஜங்க் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இப்போ அவனுக்கு ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, இருந்து அப்படியே எல்லாம் போட்டுட்டு நான் பண்ணுறது வாழ்க்கையாயிடுச்சு, இதுக்கப்புறம்னா எதுவும் கிடையாது. நமக்குலாம் ஒரு பொண்ணு மாட்டுமா, எவ்ரிடே ஒரு பொண்ணு கூட இருந்தா அதுவே ஓகே தான், டே அண்ட் நைட். அவனுக்கு அந்த கல்யாணம்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு ஜங்க் ஏதோ ஒரு மாதிரி புலம்பிட்டே அப்படியே போகிறான். ஸோ அந்த பொண்ணு அப்படியே உட்காந்துட்டு இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி இடம் புதுசு போல். ஸோ அப்படியே பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்குது. இப்போ வெளியில் பால்கனியில் நிற்கிறான். ஸோ அப்படியே நின்றுட்டு அவனுக்கு ஏதோ தாடு, எனக்கு தெரியும் நான் எல்லாரும் மாதிரியும் 6 மணி நேரம் லைஃப் என்னால் வாழ முடியாது. இதுவே வாழ்க்கை, இதுக்குள்ளே வந்துட்டேன், இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. அவள் போயிட்டா, ஆனால் இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. அப்போவே அவள் சொன்னான், இதுக்குள்ளே போகாதடா, போனால் கஷ்டப்படுவேன். ஆனால் நான் தான் தெரியாமல் மாட்டிக்கிட்டேன், இதுக்கப்புறம் போக முடியாது. அவளும் இல்லை, போயிட்டலடி என்னை விட்டு. ஆனால் தெரியும் என்ன மாதிரி ஒரு மாஃபியாவெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தெரியாமல் அன்னைக்கு ஒரு பொண்ணு கூட இருந்துட்டேன், என் கூட இருந்துட்டு எப்படி இன்னொருத்தி கூட இருப்பேன்னு விட்டு போயிட்டேன். நான் பண்ணுறது வாழ்க்கை அப்படி தான். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு பொண்ணு கூட வாழணும், குழந்தை பெற்றுக்கணும்னு இருந்தேன். ஆனால் இன்ன வரைக்கும் எதுவும் நடக்கலை. ஒரு பொண்ணை தொட்டேன், அதுக்கப்புறம் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது, நல்லதும் நடக்குது பொண்ணாலா, கெட்டது நடக்கிறதும் பொண்ணால் தான். நம்ம தான் சரியான பேவை தேர்ந்தெடுக்கணும். நான் தான் அந்த கேவலங்கட்ட வழியை தேர்ந்தெடுத்துட்டேன். ஆனால் நீ ஹாப்பியாக இருப்ப எனக்கு தெரியும், ஆனால் வெறுத்துட்டேல்ல அப்படின்ட்டு அவன் இந்த ஃபோட்டோவை பார்த்து யோசிக்கிறான் அப்படியே மனசுக்குள்ளேயே. இன்னும் அழகாக தான் இருக்க, நான் பார்த்தேன் ஃப்ரான்ஸில் உன் புருஷன் கூட ஹாப்பியாக இருக்கல்ல அப்படின்ட்டு ஒரு பொண்ணை பார்க்குறான். ஸோ அந்த பொண்ணு ஜெகன் கூட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். நல்லா இருக்கடி, எனக்கு தான் 35 வயசாச்சு, இந்த இவ கட்டிப்பா அப்படின்ட்டு. அவனும் ஒரு மாதிரி தான், அவனுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே என்ன பண்ணுறான், நான் ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஒரு பேர் இருக்கும். ஸோ அந்த பேரில் எடுத்து வைன் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு கால் வருது. ஹலோ சொல்டா, என்ன பிடிச்சிட்டிங்களா? நாங்கள் பிடிச்சிட்டோம். அவர் சொல்லடா, நம்ம சைடில் தான் இருந்திருக்காரு. ஸோ ஜீப்பில் அதான் கிட்னாப் பண்ணி நம்ம கீழே குடோனில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த வைனை எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக குடிச்சிருப்பான். அப்படியே அந்த வைனையும் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வர்றான் நடந்து. ஸோ அந்த குடோனுக்கு பார்த்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், அப்படியே கட்டப்பட்டு இருக்கு. வந்துட்டியா, இந்த இடத்துல உன்னை உட்கார வைக்கணும் தான் ரொம்ப நாளாக வெயிட்டுங்க. ஏய் நாடா உனக்கு இன்னேன்னு ஒட்டிட்டு இருப்ப. சங்கு நீ தப்பு பண்ணுற, நீ ஒழுங்கு முறையாக சரண்டர் ஆயிடு. அது சரண்டரா, அதெல்லாம் என் அகராதியிலே கிடையாது, அதெல்லாம் புரியாதுடா. பாரு, என்னை தொடர்ந்து நினச்சேன்னா நீ செத்துருவ. நீ நினச்சிட்ட இப்போ நான் உன்னை கொல்லணும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு என்ன பண்ணுறான், கன் எடுக்கிறான். இல்லை இப்படியெல்லாம் கொல்லக்கூடாது, இதெல்லாம் சரி கிடையாது. ஒன்றுவா டார்ச்சர் பண்ணி சும்மா அப்படி கொடூரமாக கொலை பண்ணண்டா. ஆனால் இந்த மாதிரி பண்ணாதான் இன்னொருத்தன் வரமாட்டான், என்னை தேடி சாம்ராஜ்யத்தை அழிக்கணும்னு வரமாட்டான்.
புரியுதா? அப்படின்ட்டு அவன் ஒரு ராட் எடுக்கிறான். ஸோ போட்டு நல்லா அடிக்கிறான். ஸோ அவரும் ஒரு மாதிரி கத்துறாரு. ஏய் என்ன ஒழுங்கா? ஆ என்ன ஒழுங்கா? ஏதோ என்னை பிடிக்கிறேன்னு. என்னை எதுக்கு பிடிக்க பார்த்து நல்லாவே தெரியும். உன் பொண்டாட்டி குழந்த ஆள் வயசில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் உனக்கு யாரும் இல்லை. எவனும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். ஏன்னா நீ பார்க்குற வேலை அப்படி. நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அதான்டா என்கிட்ட இருக்கிற பொண்ணுங்க உனக்கு வேணும். நீ வச்சு பிஸ்னஸ் பண்ணணும். டேய் நான் பொண்ணுங்க வச்சுருக்கேன்டா. ஆனால் எனக்கு மட்டும்தான், என் கூட இருக்கிறவங்கள. ஸோ பொண்ணுங்க பிஸ்னஸ்லாம் செட்டே ஆகாது. ஆனால் உன் பொண்டாட்டியும் இப்படி தானே நத்துனை கூட்டி கொடுப்பேன் அப்படின்ட்டு கேட்க அவரும் கோவம் வந்துட்டு, சங்கு மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏய் கும்மால வாயை மூட்றா. நீ என்னென்ன வேலை பார்த்தேன்னு தெரியும். ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வர பொண்ணுங்களையே நீ என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். ஒருவேளை அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் கூட இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பல்ல அப்படின்ட்டு அவன் வந்து ரொம்ப கேவலமாக ஜங்குக்கு வந்து பேசுகிறான். ஜங்கு அகெயின் சொல்லிக்கிறேன், நீ ரொம்ப கஷ்டப்படுவ. டேய் நான் என்னடா கஷ்டப்படுவேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு போட்டு அடிக்கிறான். ஸோ அடித்து முடிச்சுட்டு, டேய் இவனுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கடா. இவனை அகைன் நான் வந்து ஏதாச்சும் பண்ணும். இவனை சும்மாவெல்லாம் கொல்லக்கூடாது. இவன் பொண்ணுங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணா அதான் இவன் ரொம்ப கேவலமாக கொலை பண்ணும். ஸோ நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இவனுக்கு ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் நைட்டுக்கு வருவேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து பாட்டுக்கு போயிடுறான். இப்போ அப்படியே போயிட்டு படுத்து தூங்கிடுறான் நல்லா போதையில். ஸோ அப்படியே தான் டைம் பாஸ் ஆகுது. இப்போ நைட் ஆகுது. இப்போது ஒரு 8 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா, அப்படியே வந்து எழுந்து உட்கார்றான். ஏய் யார் அது விண்டோக்கு பக்கத்தில் அப்படின்ட்டு எழுந்து வர்றான். ஸோ அங்கே ஒரு பொண்ணு விண்டோக்கு சைட்டில், ஐ மீன் அங்கே வந்து கிளாத் இருக்கும் கேட்டின் மாதிரி. ஸோ அந்த கேர்டன் புடவைக்கிட்ட அப்படியே நிற்கிது ஒரு பொண்ணு தெரியாமல். ஏய் யார் நீ, இங்கே என்ன பண்ணுற? அது அப்பா. என்னது அப்பாவா? அதுக்கு இங்கே வந்து தெரியா? தெரியாமல் வந்துட்டேன். ஏய் முதல்ல இந்த கோட்டைக்கு வரத்துக்கு உனக்கு எப்படி வழி தெரிஞ்சது? அதுவும் இந்த ஜங்குக்கோட கோட்டைக்கு. ஜங்குக்கா? நீங்கள் மாஃபியா? ஓ தெரிஞ்சிருக்கல. ஆமாம், அப்பா எப்பவும் சொல்லிட்டு இருப்பார், மாஃபியா ஜங்கு. ஓ அப்படின்னா உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? வாய்ப்பு இருக்கும். எப்போவுமே நியூஸில் ஹெட்லைனே நான் தானே. அப்புறம் நீ யார், எதுக்கு இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு அப்படியே அந்த பொண்ணோட கையை இழுக்கிறான். அது என் பேர் வையன். நான் வந்து இங்கே என் அப்பா கூட வந்தேன். அப்போ ரொம்ப நேரமாக காணோம். ஸோ நான் அப்படியே என்ன பண்ணேன்னா நடந்து வந்தேன். எங்கள் ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு இது மாதிரி இருந்துச்சு. நான் வந்துட்டேன். எனக்கு தெரியல, வழி தெரியல. என்ன இவ பேசுகிற தோணே சரியில்லை. எங்கேயோ பார்த்து பேசுகிறா. ஏய் என் முகத்தை பார்த்து பேசு. என்னால் பார்க்க முடியாது. என்னது பார்க்க முடியாதா? புரியல. ஏய் நீ ஸ்பை தானே, எங்கே என்ன பண்ணுற? இப்படி என்ன வேவு பார்க்க வந்தியா? இல்லை சத்தியமாக நான் சொல்கிறேன், எனக்கு பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுன்னா உனக்கு கண்ணு தெரியாதா? எனக்கு கண்ணு தெரியாது. சின்ன வயசுல ஆக்சிடெண்ட்டில் கண்ணு போயிட்டு. சரி, ஆனால் நான் நம்ப முடியல அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா, ஸோ அந்த பொண்ணை கூப்பிட்டு அப்படியே பெட்டில் உட்கார வைக்கிறான். என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இங்கே உட்கார வைக்கிறீங்க? சரி உன் பேர் என்ன? என் பேர் பையன். ஓ அப்பா அம்மா? அம்மா இறந்துட்டாங்க. அப்பா போலீஸ் ஆஃபீஸர் மின். ஓ அந்த மின்னோட பொண்ணா? அப்படின்னா நீ சாகலை. அது நான் சாகலையா? நான் நல்லா இருக்கேனே. சரி ஓகே, உனக்கு உண்மையாகவே கண்ணு தெரியாது. நீ என்கிட்ட புழுகுற. போலீஸ் ஆஃபீஸர் மின்னோட பொண்ணு அப்போவே இறந்துருச்சு, எனக்கு தெரியும். இல்லை, அது யாரோ ஒருத்தர் பாம்பு வச்சாரா. அதில் நானே அம்மாவும் தான் காரில் போனோம். ஆனால் அந்த காரில் அம்மா இறந்துடுச்சு. அம்மா என்னை வெளில தள்ளி விட்டுருச்சு. ஸோ
கார் பிளாஸ்ட் ஆகும்போது எனக்கு எதுவும் ஆகலை. ஆனால் கண்ணில் ஏதோ போனதால் ஏதோ கிளாஸ் பீஸ் போயிடுச்சு. அதனால் எனக்கு கண் பார்வை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கேட்டுச்சாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறீங்க என் கையை? நீங்கள் குடு, நான் செக் பண்ணணும். உனக்கு உண்மையாக கண்ணு தெரியாதா? உன் பேர் என்ன? என் பேர் வையன். ஓ வையனா, இதை கொஞ்சம் டச் பண்ணி பாரு. எது அப்படின்ட்டு நீங்களும் ஆக்சுவலாக அது நீங்கள் தான். ஸோ கையை ஜங்குக்கிட்ட கொடுத்து அப்படியே டச் பண்ணுறீங்க. என்ன இது ஒரு மாதிரி கொலன்னு இருக்குது அப்படின்ட்டு ஜங்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு உண்மையாகவே கண்ணு தெரியாதா? இல்லை, ஆனால் இது என்னது அப்படின்ட்டையும் உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏக் என்ன இது ஒரு மாதிரி வலுக்குது? அதுவா? அப்படின்னா இவனுக்கு உண்மையாகவே கண்ணு தெரியாது போல். எதுக்கு என் கை எப்படி? ஏய் ஃபுல்லாக தொட்டு பாரு அப்படின்ட்டு உங்கள் 2 ஹேண்டை எடுத்து ஃபுல்லாக தொட வைக்கிறான். ஸோ நீங்களும் டச் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் எதுவும் உடலையா? ஏய் நல்லா இருக்குடி, தொட்டு பாரு. செம்ம பிகராக வேற இருக்க, கண்ணு வேற தெரியல. என்ன போகிறீங்க? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான். சரி ஓகே அப்படின்ட்டு அவன் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறான். ஏன்னா உங்களுக்கு கண்ணு தெரியாத செக் பண்ணி பார்க்க தான் இதெல்லாம் பண்ணுறான். ஸோ இப்படியே வெளியே போயிட்டு அப்படியே டாக்டருக்கெலாம் கால் பண்ணுறான். ஸோ அவரும் வர்றாரு. பாரு கிழவா, உள்ள ஒரு பொண்ணு இருக்குது, எதுவும் பண்ணக்கூடாது, அவளுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லு அப்படின்ட்டு அவனும் அப்படியே அனுப்புகிறான். ஸோ அந்த டாக்டர் வந்து பார்க்குறாரு. ஸோ நார்மலாகவே ஒரு ஐயை பார்த்தாலே தெரியும் கண் தெரியுமா தெரியாதா என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொஃபஷ்னல் டாக்டர் தான். ஸோ அவனும் பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே கண்ணு தெரியாது போல், நல்லாவே தெரியுது. பட் முன்னாடியே இந்த பொண்ணுக்கு ஓகேவாக இருந்திருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் கண்ணு தெரியாமல் போயிருக்கு. சரி மூட்டு கிளம்பு அப்படின்ட்டு பாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே குட்டியாக க்யூட்டாக உட்காந்துட்டு இருக்கீங்க. பார்க்கவே ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கா. ஏய் பையன், உனக்கு என்ன வயசாகுது? எனக்கு 18 ஆகுது. ஆமாம், நீ ஸ்கூல் போவியா? ஆ போவேனே. கண்ணு தெரியான்னு சொல்கிற, எப்படி ஸ்கூல் போவேன்? அது நான் போவேன், எனக்கு தெரியும் அது என்ன மாதிரி படிக்கணும்னு. நான் ஸ்கூலில் சொல்கிறத வச்சு கேட்டு. சரி ஓகே நிறுத்து. இப்போது அப்பா வேணுமா? ஆ ஆமாம் அப்பா வேணும். அப்பா எங்கே? அப்பா என்ன பண்ணீங்க? அவர் உங்களை தான் தேடிட்டு இருந்தார். அவர் ஏதாச்சும்? ஆமாம், அப்பனை கொல்ல போகிறேன். எனது? ஏன் கொல்ல போகிறீங்க? எனக்கு அவர் மட்டும்தான் இருக்கார், அம்மா கூட இல்லை. ப்ளீஸ் அப்பாவை விட்டுருங்க. அவனை விட மாட்டேன், அதுக்கப்புறம் உன்னையும் விட மாட்டேன். ஏன், நான் என்ன பண்ணேன்? அதுவா? என் கோட்டைக்குள்ளே யார் வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம், ஆனால் என்கிட்ட கேட்டு தான் வெளியே போகணும். அப்பா ஒன்று நல்லவன் கிடையாது. எங்கள் அப்பா நல்லவன், எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர். ஆமாம், உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், ஒட்டுவார், அவனே ஒரு கேடு கெட்டவன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா பார்த்து சொல்கிறான். இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. இங்கே பாரு, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அவளை பார்த்தோன்னே ஏதோ அந்த மூணுலேருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி நச்சுன்னு இருக்க. எனக்குன்னு ஒரு பீஸு கிடச்சிச்சு ஓகே, ஆனால் நீ எனக்கு இப்போ தொட்ட பார்த்தியா, அங்கே நிற்கிற நீ. ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடி பார்த்தோன்னே, என்னமோ தெரியல. ஆனால் உன் அப்பன்னு அப்படி கொல்லத்தான் போகிறேன். உங்கள் அப்பன்னும் ஒழுங்கானவன் கிடையாது. ஆனால் அப்பா, இங்கே பாரு, உன் அப்பா எத்தனையோ பொண்ணுங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியிருக்கான், ஆனால் உன்னை மட்டும் ஏன் வச்சிருக்கான்னு தெரியல. உன்னை எப்படி விற்பான்? இன்னொருத்தனுக்கு காசுக்காக பதவி வேணும்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், புரியுதா? முதல்ல இங்கேயே உட்காரு, நான் அப்பனை போட்டு தள்ளிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் மாமாக்கும் உனக்கும் கல்யாணம், புரியுதா? ப்ளீஸ் அப்பாவை விட்டுருங்க. பாரு, உங்கள் அப்பன் கெட்டவன் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட நிறைய விஷயம் நான் சொல்லணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன. அண்ட் உன் அம்மா இறந்தால, அன்றைக்கி நான் பாம்பு வச்சது உனக்கும் அம்மாவுக்கும் கிடையாது. அப்போ நீங்கள் தான் பாம்பு வச்சிங்களா? அப்பனுக்கு தான் வச்சேன், ஆனால் அதில் மிஸ்டேக்காக நீயும் அம்மாவும் போயிட்டேன்.
ஸோ எல்லாமே விதி தான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ரூம் டோரை லாக் பண்ணிட்டு நீங்கள் தட்டிகிட்டே இருக்கீங்க அப்படியே கிட்ட போயிட்டு. ஸோ அதுக்குள்ளே அவன் போயிடுறான். ஸோ உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு கூட தெரியல. சேட்டை பிடிச்சிட்டே போயிருப்பீங்க. ஸோ அப்படியே போகும்போது என்ன பண்ணியிருப்பான்னா அவங்கள அப்படியே தள்ளி விட்டுட்டு ரூம் டோரை லாக் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ நீ நல்லா ஃபோர்ஸாக தட்டுறீங்க. பட் உங்களுக்கு சவுண்டு கேட்குது. கீழே உங்கள் அப்பா போட்டு அடிக்கிறது. அப்பா அப்பா ஏன்ப்பா நீ இந்த மாதிரி தப்பு பண்ணுற? ஆனால் எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்லவர். ஆனால் இவர் சொல்கிறது என்னால் நம்ப முடியாது. நீங்கள் அவரை தேடி வந்திருப்பீங்க, அரெஸ்ட் பண்ணணும், அதான் இந்த மாதிரி பண்ணுறாரு. எனக்கு ஜங்குக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. லாஸ்ட்டாக ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ அது புல்லட் சவுண்ட் தான். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவோட சவுண்டே இல்லை. நீங்கள் அப்படியே அழுதே அப்படியே ஃபெயிண்ட் ஆகியிருப்பீங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்து வர்றான். அப்படியே நீங்கள் ஃபெயிண்ட் அடிக்கிறத பார்த்து அவனுக்கே கஷ்டமாக இருக்கும். ஃபேஸில் நல்லாவே தெரியும் ரொம்ப அழுதுருப்பீங்கன்ட்டு. அப்படியே ஹேண்டில் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறான். இவ்வளோ அழகான ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு, ஆனால் கேவலமான ஒரு அப்பன். அவனே சொல்கிறான் உன்னை வித்துருவேன்னு. ஆனால் நீ நம்ப மாட்டல. அப்பந்தான் உலகம் அப்படின்னு இருக்க. ஆனால் நீ தாண்டி என் உலகம். என்னன்னு தெரியல, அவனை விட்டு போயிட்டா ரோஹி. ஆனால் இப்போது எனக்கு காட் ஒரு gift கொடுத்துருக்கான். அதை விட மாட்டேன். உனக்கு கண்ணு வேற தெரியல. ஆனால் ஏன் இவ்வளோ நாளாக உன்னை க்யூர் பண்ணாமல் வச்சுருக்கான்னு எனக்கு புரியல அப்படின்ட்டு உங்களே பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்படியே அழுது தூங்கியிருப்பீங்க, நல்லா ஃபெயிண்ட் ஆகியிருப்பீங்கல்ல. ஸோ அப்படியே தான் டைம் பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஏய் எழுந்துட்டே என்ன? அப்பா அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணியாச்சு. ஏண்டா ரொம்ப அழுதுட்டேன், கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஏய் சும்மா அழுத இடம் பிடிக்காத. அதுக்கப்புறம் நான் அப்பா அப்பா வேணும். இங்கே பாரு, அப்பாலாம் கிடையாது, நான் மட்டும்தான். இது ஜங்குக்கு மட்டும்தான், புரியுதா? இல்லை, என் அம்மாவையும் கொண்டுட்டீங்க, இப்போ அப்பாவையும் கொண்டுட்டீங்க. என்ன எப்படியும் கொல்ல தானே போகிறீங்க. அதை இப்போவே பண்ணிடுங்கண்ணே. ஏய் சும்மா சும்மா பேசாத. அம்மாவை தெரியாமல் கொண்டுட்டேன், ஆனால் தெரிஞ்சு உன் அப்பனை கொண்டுட்டேன். ஆனால் உன்னெல்லாம் கொல்ல மாட்டேன்டி. நீயெல்லாம் ஒரு தேவதடி, ஒரு பியூரான சோல். அது நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அது சொல்லக்கூட உங்களுக்கு அருகதை கிடையாது. எனக்கு தெரியும். என் அப்பாவை நீங்கள் கெட்டவர்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் தான் ஒரு கெட்டவர், பேட் பர்சன். என்கிட்ட வராதீங்க. ஏய் இதுக்கப்புறம் நான் தான் உன் புருஷன். உன் அப்பா அம்மா எல்லாமே நான் தான், புரியுதா? நான் தான் உன்னை பார்த்துக்க போகிறேன். இல்லை, கிட்ட வராதீங்க அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு பின்னாடி போகிறீங்க. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே நீங்கள் பெட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ பெட்டில் ஏறி 2 டபுள் சைடும் போட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். வலிக்குது தைஸ். ஏய் வலிக்க தான் செய்யும். நீ சாப்பிட்டேன்னா நான் சமத்தா உனக்கு எல்லாமே கொடுத்துட்டு அப்படியே இருந்து போயிடுவேன். இல்லைன்னு வையேன், நல்லா ஃபுல் வெயிட்டையும் போட்டு உட்காருவேன். அப்படியே உன் 2 காலும் நசுங்கி போயிடும். வலிக்குது அப்படின்னா நான் லைட்டாக எழுந்துக்கிறேன். நீ என்ன பண்ணு, சாப்பிடு. சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ஆக்காட்டுறீங்க. இப்போ ஜங்கு உங்களுக்கு ஃபீட் பண்ணி விட்றான். ஸோ அப்படியே நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. இந்தா தண்ணியே குடி அப்படின்ட்டு நீங்கள் வாங்கி அப்படியே குடிச்சிக்கிறீங்க. சரி, நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம், புரியுதா? கல்யாணமா? அப்படின்னா என்னை கொலை பண்ண மாட்டீங்களா? ஏய் நான் இது லட்டு உன்னை கொலை பண்ணும், என் பொண்டாட்டிடி. என் லைஃப்பில் கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு அது நீ தாண்டி. செம்மையாக வந்து மாட்டிக்கிட்டேன் என்கிட்ட. இதுக்கப்புறம் நான் தான் எல்லாம். அதுக்கப்புறம் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பியாவா? நரகத்தில் வந்த மாதிரி இருக்கு. கொழுப்பு, நரகம். நைட்டுக்கு நான் உனக்கு ஹெவனுக்கு கூப்பிட்டு போகிறேன்டி அப்படின்ட்டு பாட்டுக்கு போயிடுறான். ஸோ உங்களுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துருப்பான். ஸோ நீங்களும் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அப்படியே 2 பொண்ணுங்க உள்ளே வர்றாங்க. யார்? இங்கே பாருங்கள் மேம், உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணோம், உங்களுக்கு இப்போ கல்யாணம், புரியுதா? அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே போயிட்டு ஒரு
ஒருத்தர் ஹெல்ப்போட அப்படியே தான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றீங்க. ஸோ அவங்க ட்ரெஸ்லாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஃப்ராக்லாம் போடுறாங்க. நீங்கள் கீழே ஜிமின் தான். டேய் எல்லாம் புரிஞ்சு தான் பேசுறியா? ஆமாம் மச்சான். பார்க்கவே குழந்த மாதிரி இருந்தா. ஆனால் தெரியலடா, அந்த ரூஹியை பார்த்ததுக்கப்புறம் இவளை பார்த்தேனா, எந்த பொண்ணு மேலேயும் வராத அந்த லவ் இவன் மேலே வந்திருக்கு. ஆனால் ரூஹியை லவ் பண்ணதான் அவளே என்னை விட்டு போயிட்டா. நான் இதுக்கு இன்னும் மயிலாட்டம் அவளை நினச்சிட்டு என் காலத்தை கொண்டு போகணும். எனக்கு கிடைச்ச ஒரு லட்டு எனக்கு பிடிச்சிக்கடா. நான் கல்யாணம் பண்ணணும். சர்ச்சில் எல்லாமே ஃபர்தராக ரெடி பண்ணிட்டேன். நம்ம மாஃபியா பிஸ்னஸ் டீலர்ஸ் மட்டும்தான் வர்றாங்க. ஸோ அதுக்கு அப்பா இல்லை, அப்பனையே கொண்டுட்டேன். ஸோ நீ தான் சரிடா நான் பார்த்து கொண்டு வரேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ அப்படியே தான் ஃபர்தராக எல்லாம் முடியுது. இப்போ ஜங்குக்கு அந்த சர்ச்சில் இருக்கான். ஸோ நீங்களாம் சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க. இப்போ ஜிமின் வந்து என்ன பண்ண அவங்க ஹேண்டை பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே நடுங்கிட்டு யார் இங்கே பாருமா, நான் ஜங்கு கூட ஃப்ரெண்டு அண்டு உனக்கு ஒரு பிரதர் மாதிரி. எதுக்கும் பயப்படாத, புரியுதா? நான் உனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. என் அண்ணனே கூப்பிட்டுக்கலாம். ஆ அண்ணாவா? எனக்கும் தங்கச்சிலாம் இல்லை, யாரும் இல்லை. ஜங்குக்கும் அப்படி தான். ஸோ நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி, புரியுதா? சரி. இங்கே பாருமா, நீ நினைக்கிறமே ஜங்கு கெட்டவன்லாம் கிடையாது. அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். அவன் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுவான். ஆனால் இந்த சொசைட்டி முன்னே கெட்டவனாக இருக்கான். என் கையை பிடிச்சிக்கோ, உன்னை பார்த்து நான் கூப்பிட்டு போகிறேன். நீ அப்படியே லைட்டாக குடிஞ்சிட்டே வா. உனக்கு கண்ணு தெரியாததை நீ யாருக்கிட்டையும் காட்டிக்க வேணாம். இங்கே இருக்கிற எல்லாம் மாஃபியாஸ். ஸோ பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லையும் நீங்கள் அப்படியே குடிஞ்சு தர நிமிராமல் அப்படியே ஜிம்னா ஹேண்டை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு மாதிரி நடந்து போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லுவான். ஸோ இது வந்து சர்ச் இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் எல்லாமே சொல்லி கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க. இப்போ ஜங்குக்கு ஹேண்டை வந்து ஜிமின் பிடிச்சி அப்படியே உங்கள் ஹேண்டில் கொடுக்குறான். ஸோ அப்படியே தான். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கு நிமிராமல் அப்படியே குடிச்சிட்டே இருக்கீங்க. டாட்டி நிமிந்து லைட்டாக பாரு புருஷனை. ஐயோ உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறான். அப்படியே திருப்பி ஃபாதர்கிட்ட அப்படியே ஃபர்தராக எல்லாமே சொல்கிறான். ஸோ அப்படியே நடக்குது உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ். ஸோ அப்படியே நீங்கள் ரிங்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே இழுத்து கிட்ட வச்சு நல்லாவே கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, பட் அவன் ப்ரொஃபஷ்னலாக கிஸ் பண்ணுறான். அப்படியே மாற்றி மாற்றி என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் பார்ப்பாங்க. ஆமாண்டி பார்ப்பாங்க, ஜங்குக்கு பொண்டாடின்னு தெரியட்டும். ஸோ அதுலேயே சில பேர் இப்போ எனக்கு கொடுத்து வச்சதை பார்த்தியா, வயசு 35 வயசு, ஆனால் 18 வயசு விளக்கோலையாக பிடிச்சிருக்கான். இந்த மாதிரி பொண்ணு, ஆனால் இவனுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கு பாரு அப்படின்ட்டு எல்லோரும் பேசிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் டைம் போகுது. இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க, ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணியிருக்கு. ஸோ ஜங்கு இப்போ ரூமுக்குள்ளே வர்றான். யார்? ஏய் இது ரூமில் என்னை தவிர்த்து வேறு யாரும் வரமாட்டாங்க. நீங்களா? எனக்கு என்ன டேன்னு தெரியுமா? தெரியாது. ஏய் குழந்தைன்னு அடிக்கடி நிரூபிச்சுட்டே இருக்க. இன்றைக்கி உனக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ட்ரீ அப்படின்னா அதுவா? இப்போ எல்லாம் சொல்லி புரிய வைக்கணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன்னா அவனோட ட்ரெஸ் எல்லாமே கலட்டிடுறான். இப்போது உங்களையும் கலட்ட வர்றான். நீ என்ன பண்ண போகிறீங்க? ஏய் நீ தான் சொன்னல அம்மா பிடிக்கும் அப்பாவை பிடிக்கும்னு. இப்போ நம்ம 2 பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம். அதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் அழகான குழந்த பிறக்கும். மேபி அம்மாவை இருக்கலாம். அப்பெல்லாம் வாடா என்ன அதெல்லாம் கெட்டவன். ஸோ எனக்கு ஒரு அழகான பொன் குழந்தைய பெற்று கொடு. அதுக்கு என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணாலும் நீ கோஆப்ரேட் பண்ணணும், சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அவன் ஃபர்தராக எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கலட்டிட்டீங்க? எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஏய் அப்படித்தான், நான் செம்மையாக இருக்கடி. அதான் சொன்னாங்கல்ல 18 வயசு பொண்ணுங்கள்லாம் விளக்கோழி தான். ஆனால் எனக்கு இன்னைக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குடி அப்படின்ட்டு அவன் படுக்க பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப வலிக்குது. ஏய் முதல் அப்படி தான் வலிக்கும். நான் அட்ஜஸ்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம்டா. வந்து வர சிந்தாக இருக்குது, போக அட்ஜஸ்ட் ஆகிரும்
அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பண்ணுறான். ஸோ அப்படியே தான் டைம் போகுது. கொஞ்சம் கண்ணை மூடிட்டு தான் பண்ணியிருப்பான். அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணி பண்ணுறான். அப்படியே பார்க்குறான். ஏய் போராடி போராடி என்னாச்சு அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் பெயிண்ட் ஆகியிருப்பீங்க. பெட்டில்லைடா ஒரு மாதிரி இருக்கும். அவனுக்கே புரிஞ்சிருக்கும். ஐயோ நீ வேற மயங்கினது கூட தெரியாமல் நான் அவன் கூட இருந்துட்டேன். ஏய் எழுந்துரு அப்படின்ட்டு அப்படியே வாட்டர் எடுத்து ஃபேஸில் தான் கொஞ்சம் தெளிக்கிறான். ஸோ நீங்கள் முழிச்சிக்கவே இல்லை. என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு அவனுக்கே கொஞ்சம் பயம் கொடுத்துருச்சு. ஸோ அப்படியே ஃபோன் எடுத்து டாக்டரை தான் வர வைக்கிறான். இப்போ பெட்லாம் லைட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ உங்களை அப்படியே படுக்க வச்சுருக்கான் நார்மலாக ட்ரெஸ்லாம் போட்டு. ஸோ அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணி வச்சுட்டேன், சின்ன பொண்ணு வேறு, நான் வேறு ஓவராக போயிட்டேன், மயங்கிட்டா அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கான். ஸோ அந்த டாக்டரை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ ஒரு லேடி டாக்டர் தான். என்ன பண்ணியிருக்கீங்க ஜங்கு சார், அவள் சின்ன பொண்ணு ரொம்ப பயந்துட்டா, அதான் பெயிண்ட் ஆகியிருக்கா அண்ட் ரொம்பவே வீக்காக இருக்கா. நான் இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கேன், ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க. ஸோ கண்ணு தெரியாது போல், நல்லாவே தெரியும் எல்லோரும் சொன்னாங்க, நானும் கேள்விப்பட்டேன். கல்யாணம் ஆகிட்டுது, கங்க்ராச்சுலேஷன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஹேண்டில் பண்ணாதீங்க இதுக்கப்புறம். நீங்கள் இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்க கூட இருந்துருப்பீங்க, எனக்கு தெரியும். இதெல்லாம் பர்சனல், நான் பேசக்கூடாது தான். ஆனால் இது ரொம்ப சின்ன பொண்ணு, உங்கள் ஒய்ஃப். ஒரு பிச் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்போ பார்க்குறான், நீங்கள் குழந்த மாதிரி தான் தூங்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கும், நான் தான் அவன் அப்பா அம்மான்னு சொல்லிவிட்டு இப்போ அவன் வந்து ஒரு மாதிரி மிருகமே நடந்திருக்கான். ஸோ உடம்புல அங்கங்கே கீரைலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வழியில் கத்திருப்பீங்க. பட் அவன் உங்கள் மேலே இருக்கிற லவ் அது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அது போக போக ஒரு மாதிரி லஸ்ட்டாக மாறி இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டேனா, எல்லாம் நான் தான் சொல்லிட்டு நானே அவளை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவனுக்குள்ளே யோசிக்கிறான். ஸோ அப்படியே தான் பக்கத்தில் அவன் கட்டைப்பிடிச்சி பார்த்து தூங்கிக்கிறான். சின்ன டேப்லெட்லாம் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ எல்லாமே ட்ரிப்ஸ்லாம் ஏறிட்டு இருக்கும். ஸோ அவன் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க. ஸோ ஆல்ரெடி டாக்டர்ஸ்லாம் வந்து ட்ரிப்ஸ்லாம் கலட்டியிருப்பாங்க. ஸோ உங்கள் பாடியில் ட்ரெஸ்லாம் இருக்குது. அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் இந்த மாதிரி எனக்கு எதுவும் புரியல, ஆனால் பயமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பெட்டோட எலும்பலான்னு பார்க்குறீங்க. ஏய் இரு நான் வர்றேன். எங்கே பாரு, நைட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்டி, எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது ரொம்பவே. நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு. அதான் நைட்டு நீங்கள் பண்ணும்போது நான் வலிக்குதுன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் கண்ணை மூட்டி அந்த மாதிரி பண்ணி கீழே ரொம்ப வலிக்குது. சரிடி, ஆயின்மெண்ட்லாம் ஆல்ரெடி போட்டுட்டேன். போட்டிங்களா? ஏய் அங்கே டச் பண்ணீங்க? ஏய் நான் உன் புருஷன்டி, உன்னை தோன்றதுக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குது, புரியுதா? நீ எப்படி வேணாலும் நினச்சிக்கோ, ஆனால் உன் அப்பா அம்மா உன் புருஷன் எல்லாமே நான் தான். உன்னை இதுக்கப்புறம் நான் தான் பார்த்துப்பேன். ஆனால் நீங்கள் ஏன் என்னை பார்த்துக்கணும்? பிகாஸ் ஐ லவ் யூ மோர். எனக்கு நீ தான் பிடிக்கும். அது ஏன்னு தெரியல, உன்னை என் ரூமில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. கட்டினா உன்னை தான் கட்டணும்னு தோணுச்சு, அதான்டி. ஆனால் நீங்கள் மாஃபியா? நான் மாஃபியா தான், கெட்டவன் தான். இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்க கூட உன் கூட நைட்டு இருந்தேனே, ஏன் அந்த மாதிரி இருந்தீங்க? ஓ அப்போ அதெல்லாம் தெரியும். ஆமாம், ஸ்கூலில் பேசிப்போம். அப்படின்னா நீங்கள் நிறைய பொண்ணுங்க கூட இருப்பீங்களா? அது முன்னாடி, உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி. இப்போ தான் பொண்டாடி நீ வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் எனக்கு யாரும் கிடையாது, நீ மட்டும்தான். உன் கூட தான் எல்லாம் பண்ணுவேன். எல்லா பொண்ணுங்களையும் அமுச்சிட்டேன், புரியுதா? இந்த வீட்டில் நீ மட்டும்தான் என்னோட மகாராணி. நான் எதுவும் பண்ண மாட்டேன், இந்த பொண்ணு கூட இருக்க மாட்டேன், உன் கூட மட்டும்தான். அது ஏன்? அதான் சொன்னேன்ல, பிகாஸ் ஐ லவ் யூ மோர். நீ மட்டும்தான். சரி இந்த ப்ரஷ் பண்ணு அப்படின்ட்டு உங்களுக்கு ப்ரஷ்லாம் பண்ணி விட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி விட்றான். ஏன் என்னை தூக்கிட்டே இங்கே ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க ஹிப்பில்? நீ குழந்தை தாண்டி, அதான் அப்படி வச்சுருக்கேன், சரியா?
அப்படின்ட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு வரான். ஸோ அப்படியே ஸ்டெப்லேருந்து இறங்கிட்டு வரான். ஸோ ஜிம்மிலாம் பார்க்குறான். குழந்த மாதிரியே ட்ரீட் பண்ணுறான். அவனும் குழந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அப்படி கீழே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காஃபியெல்லாம் எடுத்து கொடுக்குறா. நீங்களும் அப்படியே தான் குடிக்கிறீங்க. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே ரூமில் தான் இருக்கீங்க. இப்போ ஜமுக்கு வெளியில் போயிருப்பான். அப்படியே உள்ளே வர்றான். போயிட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு சவுண்ட் கேட்டு நீங்கள் அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. ஏய் எல்லாம் எழுந்துக்க தேவையில்ல. அண்டு நீ ரெடியாக எங்கே போகணும்? அது ஒரு இடத்துக்கு புரியுதா அப்படின்ட்டு அவனே உங்களை ரெடி பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு உங்களை அப்படியே கீழே கூப்பிட்டு வரான். அவன் நடக்கவே இல்லை. உங்களை அப்படியே தூக்கிட்டே வரான் பிரைடல் ஸ்டைலில். எதுக்கு என்னை அப்படியே கீழே இறக்கி கொடுங்க, நான் எல்லா இடத்தையும் பார்த்து பழகிப்பல்ல. அதெல்லாம் தேவையில்லை, நானே உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் இப்போ காரில் தான் கொண்டு போய் வைக்கிறான். ஸோ உங்களுக்கு அப்படியே சீட் பெல்ட்லாம் போட்டு விட்றான். இப்போ அவன் டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்துட்டு அப்படியே காரை ட்ரைவ் பண்ணி எங்கேயோ போகிறான். எங்கே போகிறீங்க? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நான் உன்னை பார்த்து கூப்பிட்டு போகிறேன். எதுக்கு என்ன? ஏய் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுடி, வாடி. என்னாடி சும்மா தொண்டு கேள்வி கேட்டே இருக்க? சரி நான் எதுவும் கேட்கல அப்படின்ட்டு நீங்கள் எப்படி குனிஞ்சிக்கிறீங்க. ஏய் எடு பண்ணும்போது கூட கியூட்டாக இருக்கடி பண்ணடி. நீங்கள் காரை பார்த்து ஓட்டுங்க, எனக்கு பயமாக இருக்குது. சரிடி சரி அப்படின்ட்டு ஓட்டுறான். ஸோ காரும் ஒரு இடத்துக்கு போய் நின்றுது. ஸோ உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறான். இது என்ன இடம்? சரிடி அது நம்ம ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். எதுக்கு? உனக்கு தான் ஐ செக் பண்ணேன். அதான் எனக்கு ஐயெல்லாம் சரியாக வராது, எனக்கு இதுக்கப்புறம் கண் பார்வையே வராதுன்னு சொல்லிட்டாங்களே டாக்டர். நீங்கள் என்கிட்டயே கேட்டுருந்தா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல. அதெல்லாம் நம்ப முடியாது. அதுவும் அப்போ ஆமாம் அப்போ தான் எனக்கு செக் பண்ணி சொன்னார், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு. அப்படியெல்லாம் இல்லை ஒயன், உனக்கு கண் பார்வை கிடைக்கும் சூன். எப்படி? அதான் செக் பண்ண வந்திருக்கோம். உனக்கு சின்ன வயசுலேயே போயிருக்கும், உனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது. அது எப்படி தெரியும்? அதான் தெரியும், என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்காது அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறான். ஸோ அவரும் செக் பண்ணிட்டு அது இந்த பொண்ணுக்கு கண் பார்வை கிடைக்கும், பட் இந்த பொண்ணுக்கு சரியான ஐ டோனர் கிடைச்சா கண் பார்வை கிடைச்சிரும், உங்களுக்கே தெரியும்ல. ஸோ கண்ணெலாம் ரொம்பவே கஷ்டம். ஸோ சரியான ஐ டோனர் வந்து கிடைக்கணும், அப்போ தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் சொல்லுங்கள், ஆப்ரேஷன் எப்போ வேணாலும். எனக்கு ஓகே தான், ஆனால் சரியான டோனர் கிடைச்சா நானே இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிடுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்டாக ஜமுக்கு பக்கம் அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. என்னங்க அப்படின்னா எனக்கு பார்வை கிடைக்குமா? அப்பா சொன்னாரே எனக்கு பார்வையெல்லாம் இதுக்கப்புறம் கிடைக்காது, நீ இப்படியே தான் இருக்கணுன்ட்டு. இல்லடி அப்போ ஒரு கேடு கட்டுவேன். ஆனால் அப்பா இப்போ கூட நீ நம்ப மாட்டேல்ல, அப்போ ஒரு கேடு கட்டுவேன். அவன் ஒரு தெரு பொறுக்கி. உங்கள் அம்மா வேற அப்பனை விட்டு போகணுன்னு தான் இருந்தா. ஆனால் அதுக்குள்ளே தான் அந்த காரில் பாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அப்போ உன்னையும் அம்மாவையும் காரில் அமுச்சு வச்சான். ஆனால் நான் அந்த ஸ்கெட்சும் அப்பனுக்கு தான் போட்டேன். எல்லாம் நடந்து போயிடுச்சு, முடிஞ்சதை பற்றி பேசி எந்த பிரயோசனமும் இல்லை. உனக்கு இதுக்கப்புறம் பார்வை கிடச்சிரும், எப்போன்னு தெரியல, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஜங்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. ஸோ போகிறவரை ஐஸ்கிரீம்ஸ் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பான். நீங்கள் அப்படியே கார்லேயே சாப்பிட்டுட்டு வர்றீங்க. ஏய் பார்லி லிப்ஸில் ஏதோ பட்டிருக்கு அப்படின்னு தொடச்சிலாம் விடுறான். ஸோ ஜங்குக்கு தோணுது, நான் எப்படி பட்டவன், ஆனால் இப்போ எப்படி மாறி இருக்கேன், எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு கார் ட்ரை பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே சோஃபாவில் உட்கார வைக்கிறான். அப்போ ஒரு பொண்ணு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வருது. ஹே பேபி, எதுக்கு நீ என் வீட்டுக்கெலாம் வர்றது கிடையாது? கேள்விப்பட்டேன் உனக்கு கல்யாணம் ஆச்சா? அம்மா இவ்வளோ உன் ஒய்ஃப், வா அழகாக இருக்கா, ஆனால் நீ ஏன்னு கண்டுக்க மாட்டேங்கிற? இந்த மாதிரி அழகான பொண்ணு இருந்தால் நீ கண்டுக்க மாட்டால. இருந்தும் டைம் கிடைச்சா வீட்டுக்கு வா, உன் ஒய்ஃபுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினச்சேன், ஆனால் அழகாக வேற இருக்கா, அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போல. ஏய் யாரு நீ? நீ எதுக்கு என் புருஷனை கூப்பிடுற? அவர் எங்கேயெல்லாம் வர மாட்டார்,
அதான் நான் இப்போ வந்துட்டேன்ல, நீ கிளம்பு அப்படின்ட்டு கையிலேக்கு ஸ்நாக்ஸை அந்த சவுண்ட் எங்கேருந்து வருதோ ஸோ அந்த பக்கம் வீசுறீங்க. ஸோ அந்த பொண்ணு மேலே அந்த ஸ்நாக்ஸ்லாம் பட்டுருது. என்ன ஜங்கு? அதான் என் பொண்டாட்டியே சொல்லிட்டால, நான் வந்துட்டேன் என் லைஃப்பில், அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். நீ முதல்ல கிளம்புறியா இல்லை கன் எடுத்து போட்டு தள்ளட்டுமா அப்படின்னு கன் எடுக்கிறான். ஸோ அந்த பொண்ணு பயந்து போயிடுது. இப்போ நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி கோவமாக இருக்கீங்க. ஏய் என்ன இப்போ நீ குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி பண்ணுற? எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன நடக்குதுங்க? எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வீட்டுக்கு எவ்வளோ வரா, எனக்கு கோவமாக இருக்குது அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஸ்நாக்ஸ்லாம் வந்து வீசுறீங்க ஜங்குக்கு மேலே. ஏய் என்ன பொசசிவா? பொசசிவில் கொலவரி அப்படின்ட்டு நீங்கள் போட்டு பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் அப்படி தூக்கி வீசுறீங்க. என்கிட்டே வராதிங்க, இன்றைக்கி நைட்டு என் பக்கத்தில் நீங்கள் வரக்கூடாது. என்னமோ சொன்னீங்க எல்லா பொண்ணையும் அமுச்சிட்டேன்னு, ஆனால் வீட்டுக்கு ஒவ்வொருத்தையும் வந்துட்டு இருக்கா. என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு உண்மையாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து எனக்கு பிடிக்காது, உங்களை வெறுத்துடுவேன். ஏய் நிறுத்துடி, வா என்ன நிறுது. சரி பாரு, உன்னை பார்த்ததுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கிட்டே நான் போகலை. அது அப்படிதான் ஸ்டார்டிங்கில். நான் வேணா வீட்டில் ஒரு போர்டு வைக்கிட்டா, இதுக்கப்புறம் ஜங்குக்கிட்ட இந்த பொண்ணும் வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்ல இவங்களுக்கு இன்னும் எச்சா கோவம் வருது. அப்படியே அங்கே பக்கத்தில் ஸோ அந்த சோஃபாவில் இருக்க ஃபிலோவில் அடுத்த போட்டு அடிக்கிறீங்க. ஏய் ஊர்லலாம் நானே அடித்து கொள்கிறேன், ஆனால் வீட்டில் எந்த அடி அடிக்கிறதில்ல. நான் போகிறேன். ஏய் இருடி. இல்லை நான் பார்த்து போய்ப்பேன், எனக்கு கண்ணு தெரியலனாலும் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு நான் நோட் பண்ணிட்டேன். உங்கள் ரூமுக்கு எப்படி வந்து நினச்சிங்க? இங்கே என்னென்ன இருக்குதுன்னு இருட்டிலே நான் கண்டுபிடிச்சிடுவேன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் பிடிச்சி போகிறீங்க. ஜவுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறதுலாம் க்யூட்டாக இருக்குது, கோவப்பட்டவங்கிட்ட சண்டை போட்டு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. கண்ணு தெரியலனாலும் நல்லாவே ஐக்கிய லெவல் அதிகம்தான், எல்லாத்தையும் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறேன், பரவாயில்ல அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு யோசிச்சு அப்படியே உட்காந்துக்கிறான். ஸோ அவனுக்கு நல்லா கடுப்பாக இருக்குது. ஸோ அப்படியே ரூமுக்கு வரான். எனக்கு எதுவும் வேணாம், ஃபுட்லாம் கொண்டு வராதிங்க. எப்படி கண்டுபிடிச்சேன்? ஸ்மெல்லை பார்த்தாலே தெரியுது, நீங்கள் தானே குக் பண்ணீங்க. ஆமாம், எப்படி உனக்கு தெரியும்? அதான் மார்னிங் மெய்ட் அக்கா எங்கேயோ லீவ் கேட்டாங்களே உங்ககிட்ட, அப்படின்னா நீங்கள் தான் குக் பண்ணியிருப்பீங்க. எனக்கு வேண்டாம். ஏய் சாப்பிட்றி, கோவமாக இருக்குன்னு தெரியும், நான் கோவமாக தான் இருக்கேன், எனக்கு வேண்டாம், போயிருங்க. நான் என்னமோ நினச்சேன், காலையில் என்னென்னமோ சொன்னீங்க, ஆனால் சொல்லி கொஞ்ச நேரம் பார்க்கல, அதுக்குள்ளே வீட்டுக்கு ஒருத்தர் தேடி வந்துட்டேன். நான் உங்களை நம்ப மாட்டேன் ஜங்கு. ஏய் உன்னை விட பெரிய வண்டி பேர் சொல்கிறேன். பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு 35. எனது 35 வயசா? அப்படின்னா ஒரு அங்கிள் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஐயோ என் வாழ்க்கை போயிடுச்சு, ஒரு சொட்டை தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே. ஏய் என்னாடி, நான் செம்ம அழகாக இருப்பேன்டி, எப்பாரு நான் எவ்வளோ ஹேண்ட்ஸம் தெரியுமா, ஜிம் பாடிடி. இல்லை நீங்கள் ஒரு அங்கிள், எனக்கு இப்போ 18 வயசு ஆகுது. உங்களுக்கு எனக்கு 17 வருஷம் ஏஜ் கேப் இருக்கும். ஏன் இந்த மாதிரி என் வாழ்க்கையை சீரழிச்சிங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏய் பாரு, கண் பாரு வந்ததுக்கப்புறம் நீ என்னை பாரு, அதுக்கப்புறம் சொல்லுடி இந்த மாதிரி அங்கிள்னு. அசிங்கப்படுத்தாதடி, நான் அங்கிள்லாம் இல்லடி, நான் இன்னும் காலேஜ் பையன் மாதிரி தான் இருக்கேன். நான் நம்ப மாட்டேன், என்கிட்ட வராதிங்க. ஏய் இங்கே பாரு. ஏய் இல்லை நான் வரமாட்டேன். ஏய் பாரு, சாப்பிடு, நீ ரொம்ப வீக்காக இருக்க, உனக்கு ஆப்ரேஷன் வேறு பண்ணணும், ஸோ நீ ஹெல்த்தியாக இருக்கணும், எனக்கு நீ முக்கியம்டி அப்படின்ட்டு உங்களை என்னமோ பேசி அப்படியே சாப்பிட வச்சிடுறான். இப்போ டேப்லெட்லாம் போட்டு அப்படியே உங்களை வந்து கிட்ட வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க? அதான்டி நைட்டு பண்ணும்ல. இல்லை வேண்டாம். இல்லைடி அது நல்லா இருக்கும்டி உன் கூட பண்ணும்போது அப்படியே நான் பாட்டுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். லைட்டாக ஒரு மாதிரி பெயினாக தான் இருக்குது, பட் போக போக அவன் சாஃப்டாக உங்களை ஹேண்டில் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. சத்தியமாக உங்களுக்கு வழுக்கையெல்லாம் இல்லை தானே? ஏய் அதான் அப்படி தாண்டி, எனக்கு வழுக்கையெல்லாம் இல்லை, தலை நிறைய முடி, எதோட்டு பாரு. இதை நம்ப மாட்டேன், நீங்கள் விற்க வச்சுருப்பீங்க. ஏய் யார் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தா? அந்த ஸ்கூலில் பொண்ணுங்க
எல்லாருமே சொல்லுவாங்க, "உனக்கு கண்ணு மட்டும்தான் குறை. ஆனா நீ செம்ம ஃபிகராக இருக்க. நீ ரொம்பவே அழகா இருக்க. உனக்கு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் தான் வருவான்." அப்படின்னு. ஆனா போய் போய் ஒரு அங்கிளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏய் 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 அகைன் அகைன் சொல்லாதடி, வலிக்குதுடி. ஒத்துக்கிறேன், நான் வந்து உன்னோட பெரிய பையன்தான். பையன் கிடையாது அங்கிள். ஏய் உம்மால என்னடி பண்ற? அப்படின்ட்டு அவனுக்கு இன்னும் எச்சா ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன போட்டு கலாய்க்கிறீங்க. பட் வந்து அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஸோ ஏய் பாரு, அங்கிள்னா இதுலாம் சரியாக பண்ண மாட்டாங்க. அதான் பண்ணுறேனா, ஆனால் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னா என்ஜாய் பண்ணு, புரியுதா? அப்படின்னு ஜவு அவன் பாட்டுக்கு பண்ணுறான். ஸோ அப்படியெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு, பாரு டயர்டாக இருக்கா, தூங்கணும் அப்படின்ட்டு அவனை கட்டிப்பிடிச்சி நல்லா தூங்கிக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் டைம்லாம் போகுது. உங்களுக்கு நாளெலாம் ரொம்ப ஹாப்பியாக போகுது. வீட்டுக்கு ஜிம்மின் வருவான், உன் கூட ப்ளே பண்ணுவான். ஸோ அப்படியே தான் டேஸ்லாம் போகுது. ஸோ இன்றைக்கி வந்து ஜோக்கு என்ன பண்ணுறான்னா, எனக்கு சாக்லேட் வேணும், எதுக்கு சாக்லேட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏய் சரி நான் வாங்கிட்டு வரும்போது அப்படியே நான் போயிருப்பான். ஸோ அப்படியே வாங்கிட்டும் வர்றான். ஸோ அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ வீட்டுக்கு வந்து பார்க்குறான். அவங்க சத்தமே கிடையாது. கூப்பிட்டு பார்க்குறான், இல்லை. ஸோ இப்போ ரூமுக்கு வந்து பார்க்குறான், அங்கேயும் இல்லை. ஸோ அப்படியே தான் சுற்றி முற்றியும் பார்க்குறான். ஹாலில் ஒரு ஓரத்தில் அப்படியே விழுந்து கிடைக்கிங்க. ஸோ தலையை நல்லா அடிபட்டிருக்கும். ஏய் பொன்னடினா அப்படின்ட்டு ஓடி வர்றான். ஸோ அந்த மேட்ச்கிட்ட செம்மையாக கத்துறான். நீங்கள் பார்க்கலை? இல்லை பாஸ், இப்போ தான் அவங்க வந்து போனாங்க, அதுக்குள்ளே மயங்கி விழுந்துட்டாங்க, அடி வேறு பட்டு கச்சிச்சோ. மழை இங்கெல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சுனே தெரியல அப்படின்ட்டு அவன் டாக்டருக்கு வந்து கால் பண்ணுறான். ஸோ அவங்களும் வந்துடுறாங்க. இப்போ சோஃபா மடியெலாம் படுத்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறாங்க. அந்த அப்படியே பார்த்துட்டு ஜவுங்கள பேசியே பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க? இல்லை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க, அதான் பெயிண்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் கல்யாணம் ஆகி 2 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி? என்ன கேட்டால் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க, சேஃப்டி எதுவும் யூஸ் பண்ணலையா, அதான் பேபி ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இது வந்து கரெக்டான ஏஜ்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் கேரிங்காக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஜங்கூர் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ஏன்னா நீங்கள் சின்ன பொண்ணு இல்லை. ஸோ அவனுக்கே தெரியும், உங்களுக்கு கண்ணு வேற தெரியாது, ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் வீட்டில் இல்லைன்னு அங்கே இங்கே போய் விழுந்துவீங்கன்னு பயம் வருது. இப்போ ரூமில் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, ஜவுங்க ஹேண்டை பிடிச்சிட்டே இருக்கா. ஸோ உங்கள் தலையெல்லாம் கட்டு போட்டிருக்கு. என்ன ஆச்சு எனக்கு? ஏய் அது நீ ஒன்று சொல்லணுடி, ஏண்டி மயங்கி விழுந்துட்டேன்? எனக்கு தெரியல, சடனாக எதுவுமே ஒன்றுமே புரியல, என்னால் நிற்கக்கூட முடியல, அப்படியே கீழே படுத்துட்டேன். சரிடி, வயிற்றில் குட்டி குழந்தை இருக்கு. ஆமாடி, அம்மா வர போகிறாங்க. அம்மாண்ணா அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டா? ஆமாடி பொண்டாட்டி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. இதுக்கப்புறம் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்த மாதிரி அங்கங்கே தவக்கூடாது, புரியுதா? குரங்குட்டி மாதிரி தவி புரியுதாடி? நான் கேர்ஃபுல்லாக இருந்துப்பேன். சரி இந்தா சாப்பிட்டுட்டு டேப்லெட்லாம் போடு, எல்லாமே ப்ராப்பராக எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் உனக்கு தெரியலடி, பார்த்து பண்ணணும் எல்லாமே. நான் உனக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் வெளியில் போனால் உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ரூமில் இருந்துகிட்டே இருப்பாங்க. சரி அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. இங்கே பயப்படாத. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங்காகவே இருந்துச்சு. அது வேறு எனக்கு பீரியட்ஸ் வேறு வரலையா? நீங்கள் தானே எப்போ நாப்கின் சேஞ்ச் பண்ணீங்க. பட் இந்த மந்த் எனக்கு பீரியடே வரலை, அதுதான் யோசித்தேன். ஆமாம்ல, நான் வேறு குஜாலாக இருந்துட்டேன். எவ்ரி டே அண்ட் நைட் பீரியட் வந்து ஜாலியாக இருந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது, ஒன்றுமே பண்ண முடியாது போல். ஆமாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? ஆனால் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கடி பொண்டாட்டி. ஆனால் எனக்கு உங்ககிட்டேருந்து விடுதலை கிடச்சிருச்சு. ஏய் குழந்த பிறந்ததுக்கப்புறம் நான் பண்ணுவேன், ஒரு 8 மாதத்தில் கூட நான் பண்ணுவேன். பண்ணுவேன்டி அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது, ரொம்ப ஹாப்பியாக. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு டெலிவரி டேட் வேறு ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. ஸோ
அப்படியே உங்களுக்கு டெலிவரி ஆக போகுது, ஒரு பெயினில் கத்தி துடிக்கிறீங்க. ஸோ அப்படியே நீ ஜவுங்க ஹேண்டை பிடிச்சிட்டு வலிக்குது. ஏய் பாப்பா இங்கே பாருமா, லட்டு பாருடி, பாரு, ஏய் கொஞ்சம் மூவ் பண்ணு, புரியுதா? அப்படியே புஷ் பண்ணினா பேபி சேஃபாக வந்துடும், நீயும் சேஃப் ஆயிடுவ. அது ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது. ஏய் அதை நான் உனக்கு இப்போதைக்கு சொல்ல முடியாதுடி, பாரு எனக்கும் வலிக்குது, நீ அழுகாதடி அப்படின்ட்டு உங்களை கேர் பண்ணுறான். ஸோ ஃபைனலி உங்களுக்கு குழந்தையே பிறந்துருச்சு. ஸோ நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஸோ அப்படி தான் கொஞ்ச நாள் போகுது. ஏன்னா ஜங்குக்கு உங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருப்பான். ஐ மீன் பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக இருப்பீங்க. பட் உங்களை என்ன பண்ணியிருப்பானா, அப்படியே சர்ஜரி ரூமுக்கு அனுப்பிச்சிட்ருப்பான். ஏன்னா உங்களுக்கு சரியான ஐடோனர் கிடச்சிருக்கும். அதனால் உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் நார்மல் வார்டில் தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் எழுந்து உட்காந்துக்கிறீங்க. ஏய் ஏய் பாத்துடி, ஆனால் எதுக்கு கண்ணில் கட்டு? ஏய் அது நான் சொல்ல மறந்துட்டேன்டி, பாப்பா சேஃப் பக்கத்தில் தான் இருக்கா. அம்மா பிறந்திருக்காங்க. ஒரு விஷயம்டி, உனக்கு ஐ சர்ஜரி பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 3 or 5 days உனக்கு ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீ பாப்பா பார்த்துக்கோ. பாப்பாவை பார்க்குறதுக்கா? நீ தான் ப்ரெக்னென்ட் டைமில் சொன்னியல்ல, என்னால் எதையும் பார்க்க முடியல, பாப்பா பிறந்தா கூட என்னால் பார்க்க முடியாதுன்னு. ஆனால் அதுதான்டி, நான் சீக்கிரமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அது அப்படின்னா நான் முதல்ல பாப்பாவை பார்க்கக்கூடாது, உங்களை தான் பார்க்கணும். என்னடி சொல்கிற? ஆமாம், என் அப்பா அம்மா புருஷன் எல்லாமே நீங்கள் தானே. அப்படின்னா நான் உங்களை தானே ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும், பாப்பாவை அப்புறம்தான். ஏய் லவ் யூ டி, ஆனால் நீ பாப்பா இல்லை, நான் உங்களை தான் பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. ஜங்குக்கு தான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே தான் அன்றைக்கி கட்ட அவுக்க போகிறாங்க. ஸோ அவத்தும் முடிச்சிட்டாங்க. இப்போ டாக்டர்ஸ்லாம் இங்கே பாருங்கம்மா, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஐயை ஓப்பன் பண்ணுங்கள், கூசுகிற மாதிரி தான் இருக்கும். சரி அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு கண் ஒரு மாதிரி கூசுது. அப்படியே நீங்கள் இப்போ கண்ணை மூடிக்கிறீங்க. இங்கே போய் கையை வச்சு கண்ணை கசக்கக்கூடாது, புரியுதா? அப்படின்ட்டு உங்களை கண்ணை பிளிங்க் பண்ணி ஒரு மாதிரி பண்ண வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபர்தராக எல்லாம் அது மாதிரி பண்ணுறீங்க. இப்போ ஐஸும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. முன்னாடி ஒரு பையன் நிற்கிறான். நீங்கள் யார்? ஏய் உடனடி நான் தாண்டி ஜங்கு அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஜங்குக் தான். செம அழகாக இருக்கீங்க, வழுக்கையில் உங்களுக்கு இல்லைல்ல அப்படின்ட்டு நீங்கள் அப்போ ஜங்குக்கு கலாய்க்கிறீங்க. ஏய் பொண்டாடி என்னடி? இல்லை சொன்ன மாதிரி உண்மைதான், காலேஜ் பையன் மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க. இப்போ கையிலையும் பார்க்குறீங்க. ஸோ கையிலையா டேட்டூ இருக்குது. இது என்னது குத்தி வச்சிருக்கீங்க? ஏய் டேட்டூடி, இப்போ அப்பாவை பார்க்குறதில்ல அப்படின்ட்டு குழந்தைய எடுத்து காட்டுறான். ஸோ அப்படியே தான் உங்கள் குழந்தைய பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது குட்டியா. நான் ஃபைனலி எனக்கு கண் பார்வை தெரிஞ்சிருச்சு. கண் பார்வை தெரிஞ்சிருச்சு. அண்டு எனக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்ல? அவங்களும் சொல்லிடுறான் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு நாள் போகுது. ஒன் டே ஜங்குக்கு ஏய் பொண்டாடி, உனக்கு இன்னும் 3 months 12th எக்ஸாம் இருக்குது, நீ படி. என்ன? படிக்கவா? ஏய் நீ காலேஜ் முடிக்கணும். எனக்கு தெரியும் உனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கணும். எல்லாருக்குமே படிப்பு ரொம்பவே முக்கியம். நான் தான் படிக்கலை, ஆனால் என் பொண்டாட்டியாச்சும் படிக்கட்டும். 12th முடிச்சுட்டு நீ காலேஜ் போகிறத பாரு, பாப்பாவெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் பாப்பா? ஏய் இப்போ தான் ஒரு 2 weeks ஆகிருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டி. நீ ஃபீட் மட்டும் பண்ணால் போதும், முதல்ல படிக்கிற வேலையை பாரு அப்படின்ட்டு சொல்லிடுறான். ஸோ நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கண்ணெல்லாம் பார்த்து படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் நல்லாவே படிக்கிற பொண்ணு. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்லாம் முடியுது இப்படியே தான். ஸோ ஜங்க் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான். அண்ட் ஜிம்மின் பிஸ்னஸ்லாம் பார்த்துப்பான். ஸோ மாஃபியா அதிலலாம் இருக்கான். ஸோ ஜங்க் ஒரு பிஸ்னஸ் மேன் தான், வெளியில் தெரிகிற மாதிரி. ஸோ மாஃபியா வேலை தான் அவனுக்கு ஜேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியில் அவனை எல்லாருக்கும் ஜங்குக்குன்னு தான் தெரியும். ஸோ
அப்படியே தான் உங்களுக்கு டேஸ்லாம் போகுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா, எல்லாமே படித்து முடிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸும் வந்துடுது. நீங்கள் அப்படியே பாஸ் ஆகிடுறீங்க. ஏன்னா நீங்கள் நல்லா படிக்கிற பொண்ணு தானே. ஸோ ஜங்குக்கும் அது தெரியும். "ஏய் பொண்டாட்டி, ஸ்டேட் ஃபெஸ்ட் வந்துட்ட, செம்மடி." "ஆ அது நான் எப்போவுமே அப்படி தானே, ஸ்கூல்லேயும் டாப்பர். என்ன பண்ணுறது, ஒரு 1 இயர் தள்ளி போச்சு. எல்லோரும் 18 வயசுல காலேஜ் போவாங்க. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக போகிறேன். எல்லாருக்குமே நான் சீனியர்." "ஆமாம் நீ சீனியர் தான். உன்னை விட சின்ன பசங்க தான் இருப்பாங்க. அப்படின்னா அக்காவை யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல." "என்ன கலாய்க்கிறீங்களா? நீங்கள் தான் என்னை விட பெரிய பையன்." "ஒத்துக்கிறேன்டி, ஆனால் நான் ஹேண்ட்ஸமாக தானே இருக்கேன்." "ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, அப்படி இருந்தாலும் நீங்கள் என்னை விட பெரிய பையன் தான் அப்படின்ட்டு சொல்கிறீங்க." இப்போ ஜங்குக் தான், "ஏய் நான் உனக்கு காலேஜ் சீட்லாம் போட்டேன், இங்கே இருக்கிற ஒரு பெரிய காலேஜில் தான், புரியுதா?" "ஆ சரி, அம்மா பாப்பா எங்க?" "அவள் அழுதுகிட்டே இருந்தா, நான் தான் தூங்க வச்சுட்டேன்." அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ இப்படியே தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா காலேஜுக்கு ரெடி ஆகுறீங்க. ஏன்னா நீங்கள் காலேஜ் போக போகிறீங்க. ஸோ எப்போ ஜங்கு கூட போகிறீங்க. "ஏய் பார்த்து போ, நானே வந்து கூப்பிட்டு வந்துடுறேன்." அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே காலேஜுக்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஜாலியாக பேசுங்க. இப்போ நார்மலாக லைஃப் தான் நீங்கள் வாழ்றீங்கன்னா உங்கள் கண் பார்வையால் எல்லாம் தெரியுதுல்ல. ஸோ எல்லாமே நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. இப்படி தான் இருக்குமோ, ஏன்னா சின்ன வயசில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஸோ எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. ஏதோ ஒரு புது வேர்ல்டுக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது ஜவுக்கு எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டான். ஸோ இந்த 3 மந்த்தாக நீங்கள் படிச்சிருந்துப்பீங்க, உங்கள் குழந்தைய பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக காலேஜே சேர்த்துட்டான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வெளில வர்றீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. "அம்மா நீ பார்க்க எனக்கு புரியுது. உங்களை விட ஒரு வருஷம் பெரிய பொண்ணு தான். பட் என்ன பண்ணுறது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால் எனக்கு குழந்தையும் பிறந்துருச்சு." "என்னது கல்யாணம் பண்ணிக்கிட்டியா?" "ம்." "அம்மாவும் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு?" "அவர் இந்த கம்பெனியோட ஜியோன் கம்பெனியோட சிஇஓ." "அது அந்த ஜங்குக் தானே?" "அவர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு ஃபேஸை பார்த்ததில்ல. ஆக்சுவலி அவர் வந்து இது வரைக்கும் எந்த இதுலேயும் இன்வால்வ் ஆனது கிடையாது. ஜஸ்ட் பிஸ்னஸ் மட்டும் பண்ணுவார். அவருக்கு அந்த மீடியாலாம் பிடிக்காது. பட் அவருக்கு 35 வயசாக இருக்குமே." ஸ்டார்டிங்கில் நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் காலேஜ் பையன் மாதிரி இருப்பார் தெரியுமா." "அப்படியா, நான் வேற பயந்துட்டேன்." அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. ஸோ இப்போ ஜவுக்கு வந்திருப்பான். ஸோ கோட் சூட்லாம் போட்டு செம்ம கெத்தாக தான் இருக்கான். ஸோ அப்படி இந்த பொண்ணுங்க பார்க்குது. "ஏய் என் புருஷனை பார்க்காதீங்கடி, அவர் அழகாக இருக்கார், நான் மட்டும்தான் பார்ப்பேன், குனிஞ்சிக்கோங்க." அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் குனிஞ்சிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே அவங்கள கூப்பிட்டு போகிறான். "என்னடி சொன்னேன்?" "அதுவா என் புருஷனை சைட் அடித்தாங்க, அதான் யாரும் பார்க்க வேணான்னு சொன்னேன்." "ஓ பொசசிவா?" எனக்கு மட்டும்தான் நீங்கள், வேறு யாருக்கும் கிடையாது." "சரிடி, வர வர ஒரு மாதிரி பண்ணுற, ரொம்ப நாள்டி காய போட்ட, இதுக்கப்புறம் எனக்கு பசிக்குது, வா நான் போயிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன்." அப்படின்னு டைரெக்டாக வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ உங்களை வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டெலிவரி ஆனதுக்கப்புறம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். அப்படியே அவங்க தூக்கிட்டு போகிறான். ஸோ ஆல்ரெடி பேபி மேட்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ அவங்க தான் பார்த்துப்பாங்க. "என்ன பண்ணுறீங்க?" "ஏய் உன்னை பார்த்து பண்ணணும்டி." "அப்படின்னா லைட்டை ஆஃப் பண்ணுங்க, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது." "ஏய் இது வரைக்கும் நான் லைட்டை ஆஃப் பண்ணதே கிடையாது, புரியுதா? எல்லாமே பார்த்து பண்ணணும், நல்லா இருக்கும்டி." அப்படின்ட்டு லைட்டை ஆனில் வச்சுட்டு பண்ணுறா. உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. "ஏய் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பண்ணும்போது கூச்சப்பட்டியே, ஒரு மாதிரி கையை வச்சு, அது மாதிரி பண்ணுறடி, லைட்டை ஆஃப் பண்ணுங்க." "இல்லடி முடியாது." அப்படின்ட்டு பாட்டுக்கு பண்ணுறான். ஓகேடா நான் இதுவே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இந்த ஒன் ஷாட். இதுவே ஒரு நல்ல குட் எண்டிங்காக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்டு மஸ்ட்டுடா. ஸோ கமெண்ட்டு பண்ணிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒருத்தருக்கு ஒன் ஷாட் போடுவேன். அது யாருக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, சூன் நான் போடுவேன், ஓகேவாடா? ஸோ நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் போல் வைப்பேன். ஸோ அதெல்லாம் ஓட் பண்ணுங்கடா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுடலாம், ஓகேவாடா? ஸோ கமெண்ட்டு மஸ்ட்டுடா. உங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு என்ன சொல்கிறது, ரொம்ப வள வளன்னு பேசிட்டேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்க, ஓகேவாடா? பர்பிள் யூ சப்போர்ட் மீ.